ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டீக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. அண்ட் இது என்னோட நியூ சேனல். ஸோ இதுக்கப்புறம் ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் இதுலேயும் வரும். ஸோ டிஎம் சேனல் போனனால இது நியூவாக ஓப்பன் பண்ணிட்டேன். சரி வாங்கடா, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எது பேசுகிறது இருந்தால் லாஸ்ட்டாக பேசிக்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்டேஜ் தாண்டா, ஒரு டான்ஸிங் ஸ்டேஜ். ஸோ மிடில் நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் நிற்கிறாங்க. ஸோ 2 பேர் அப்படி ஒரு மாதிரி ஹக் பண்ணமாக நிற்கிறாங்க. ஸோ அப்படியே ஸ்லோவாக பிஜிஎம் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸும் அப்படியே ஸ்லோவாக ஒன்று சேருது. அப்படி 2 பேரோட ஹேண்ட்ஸ் அப்படியே க்ரிப்பாக பிடிக்க. ஸோ அப்படியே நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸ் நம்ம ஜங்குக்கோட ஹிப் கிட்ட போகுது. நம்ம ஜங்குக்கோட ஒரு ஹேண்ட்ஸ் அவனோட ஷோல்டர் கிட்ட போகுது. ஸோ அப்படியே 2 பேரும் பிடிச்சிட்டு ஸோ அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக மைல்டாக அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம டயாங்கோட ஐஸ் நம்ம ஜங்குக்கோட ஐஸை தான் பார்த்துட்டே இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நம்ம டயாங் டக்குன்னு நம்ம ஜங்குக்கை தள்ளி அப்படி சுற்றி பக்கத்தில் இழுத்து அப்படியே அவனோட கையில் சாய்ச்சிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் நம்ம டயாங்க. ஸோ நம்ம டயாங் அப்படியே பார்த்துட்ருக்க. ஸோ டக்குன்னு டயாங் அவனை நிற்க வச்சிட்றான். ஸோ மறுபடியும் அவன் கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் டயாங், என்னாச்சு உனக்கு, ஏன்டா எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஜங்குக்கு ஒரு 2 சுற்றி மறுபடியும் அவனோட கைக்குள்ளேயே வச்சுக்கிறான். எல்லாம் என்ன இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, என்னடா புதுசாக இருக்கு, எல்லாம் எப்பயும் போல தானே இருக்கு. இல்லை டயாங் அப்படின்னு நம்ம ஜங்குக் பேசும்போது நம்ம டயாங் ஜங்கு கூட ஹிப்பை பிடிச்சி தூக்கி அப்படியே ஒரு சுற்றி அப்படியே நிற்க வச்சு மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக டான்ஸ் ஆடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னை பேச விடுறியா, பேசு, இல்லை என்ன எப்போ இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ லவ், என்ன ஜங்கு புதுசாக கேட்குற, எப்பயும் இல்லாமல்ல, நான் உன்னை எப்போயுமே இதே மாதிரி தானே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம டயாங்கோட நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வரோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கையை வச்சு தள்ளிட்டு அப்படியே விலகி போக பார்க்க நம்ம டயாங் அப்படின்னு நம்ம ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சி அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸில் நம்ம டயாங் லிப்ஸ் வச்சு அப்படி லைட்டாக தடவிக்கிட்டு அவனோட ஷோல்டர் வரைக்கும் போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு உடம்பெல்லாம் கூசுது. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே அவனோட ஷோல்டர் கிட்ட போயிட்டு நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஒரு டேர்ன் பண்ணி அவனை அப்படியே பேக்கப் பண்ண மாதிரி நின்று அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெண்டில் திரும்பிட்டு நம்ம டயாங்கும் ஃபேஸை பார்த்துட்டு, டயாங் என்ன பண்ணுற, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, பார்க்கட்டும், யார் பார்த்தா எனக்கு என்ன, டயாங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரொமான்ஸ் இல்லை, ரொமான்ஸாகவே இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லைடா, கிட்டவா அப்படின்ட்டு அவனை அப்படியே 2 பேரும் ஹெட்டையும் சேர்த்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம டயாங்கோட டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், டயாங் நான் கேட்கட்டா, கேளு, அது உனக்கு என் மேலே லவ் குறைஞ்சிடுச்சுன்னு நினச்சேன் நம்ம லாஸ்ட்டாக போட்ட சண்டைனால, ஆனால் குறையவே இல்லைன்னு இப்போ புரியுது அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்ல. ஸோ நம்ம டயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட பட்டில் சட்டுன்னு அடித்து அப்படி க்ரிப் பண்ணி பக்கத்தில் இழுக்கிறான். ஸோ கீழே நின்று இவங்க 2 பேர் டான்ஸை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டயாங் கிட்ட வந்துட்டு, சின்ன பண்ணுற எதுக்காக அப்படிலாம் பேசுகிற, நீ என்ன நினச்ச ஜங்குக், சின்ன சண்டைக்காக உன் மேலே கல்லாவை எனக்கு குறையும்னா, நம்ம என்ன குழந்தைங்களா ஜங்கு, சாக்லேட் பிடிங்கிட்டான்னு சொல்லலாம் சண்டை போடுறதுக்கு, நான் அப்படி சொல்லலை அப்படின்னும் போதே நம்ம டயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை அவன் கையால் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜங்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது உன் மேலே எனக்கு எவ்வளோ லவ் இருந்துச்சோ அதே லவ் தான் இப்போ வரைக்கும் குறையாமல் இருக்குது. அது எத்தனை ஜென்மானாலும் நான் மறக்க மாட்டேன் ஜங்கு, அது குறையவும் குறையாது. ஸோ நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத,
நான் இருப்பேன் எப்பயுமே உனக்காக உன் கூட அப்படின்ற மாதிரி அப்படியே அவனோட ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். சரி நம்ம ஜங்குக் லைட்டாக சிரிச்சிட்டு நான் இந்த டைம் ஐ லவ் யூ டூடா அப்படின்ட்டு ஸ்லோவாக ஹக் பண்ணி அந்த டான்ஸை முடிக்கிறாங்க. சரி வாங்கடா நம்ம டேக்கு கூட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம டேங்கும் ஜங்குக்கும் 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேங்க்கு அப்பா அம்மான்னு சொல்லி யாரும் கிடையாது, அவங்க ஒரு ஆஃபர்னு வளர்ந்த பையன். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்பா அம்மா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே இருக்கும். ஸோ 2 பேரும் அந்த டான்ஸ் கிளாஸில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா லவர்ஸ் மாதிரியும் தான் அப்பப்போ சண்டை, அப்பப்போ ரொமான்ஸ், ரொம்ப 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 லவ் இப்படின்ற மாதிரி தான் இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எப்படி ப்ரெசென்ட்க்கு வந்துடலாம். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஜங்குடைய பேக் சைடில் ஏறிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங்கோடைய ஹெல்மெட் போட்டுட்டு, என்ன ஜங்கு உங்கள் வீட்டில் எப்போ என்னை பற்றி சொல்ல போகிற? சொல்லணும்னா இப்போ கூட சொல்லலாம், ஆனால் என்ன ஒத்துப்பாங்களான்னு தான் தெரில. ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ சொல்லிடுற. அவங்க ஒத்துக்கலைன்னா மட்டும் நான் என்னொன்று விட்டுறவா போகிறேன், ஆனால் தூக்கிட்டு போயிட மாட்டேனா? ரொம்ப தான் டேங் உனக்கு. தூக்கிட்டு போனாலும் நான் வரமாட்டேன். என் வீட்டில் ஒழுங்காக பர்மிஷன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போனோம். எனக்கு தெரியும்டா, நான் அப்படி உன் வீட்டு பர்மிஷன் இல்லாமலாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை எப்பயுமே நான் உனக்கு கொடுத்துட மாட்டேன் ஜங்கு. டயா லூஸ் மாதிரி பேசாத. நீ எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறா? என் வீட்டில் எல்லாம் ஒத்துப்பாங்க, ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வைப்பேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே நம்ம அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான் ரொம்ப டைட்டாக. ஸோ அப்போ நம்ம டேங் தான், ஏய் ஹெல்மெட் போட. டேங் நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரலையே. ஷோ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு அந்த ஹெல்மெட்டை நீ போட்டுக்கணும் தானே கொடுத்தேன், எதுக்கு எடுத்துகிட்டு வராமல் வர? இல்லட்டையும் மார்னிங் நீ என்னை பிக் பண்ணல, நான் கேபில் வந்தேன். ஸோ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல, சாரி. சரி விட, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளெல்லாம் கேபில் இருந்தாலும் வரும்போது ஹெல்மெட்டோட வரணும். சரிடா அப்பா போடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்கோட ஹெட்டில் அடிச்சுட்டு அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே சிக்னல் நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டேங்கோட ஸ்டொமக்லாம் கை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணுற? அனுமன்லே டேய், இது ஒன்றும் என் ரூமும் கிடையாது, உன்னோட ரூமும் கிடையாது, இந்த ரோடுறா இப்படி உட்காந்து தடவுற. அப்புறம் எனக்கு மூடிட்டு ஒன்றும் வீட்டில் விடுறது பல்லா என் வீட்டை கூட்டு போயிட போகிறான். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது. ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. நான் ரோட்டை பார்த்து தாண்டா வண்டியை ஓட்டுறேன். உன் கை தான் என்னை எங்கெங்கேயோ தடவி என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. இப்படியே இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன், இப்படி ஏறுது அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் பார் சிக்னல் போட்டோம், மரியாதையாக வண்டி எடு அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ நம்ம டேங் அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறான். ஸோ அப்படியே அவங்க மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ட்ரக் வந்து அவங்கள இடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஸோ நம்ம டேங் தாண்டா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அவன் தலையில் பெரிய கட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே நல்லா பார்க்குறான். அவன் கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு. பக்கத்தில் நம்ம ஜிமின் தான் உட்காந்துட்ருக்கான். ஜிமின் ஏய் மச்சான் என்னடாச்சு, ஓகேவா? டாக்டர் அப்படின்ட்டு அவன் போயிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வரான். ஸோ நம்ம ஜெமீன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் எங்கேயோ இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் கையில் ட்ரிப்ஸ் அப்படி பிச்சு போட்டுட்டு அப்படி ஸ்லோவாக நடக்கிறான். நம்ம டேங்க்கு தலை ரொம்ப வலிக்குது. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக அந்த டோர்கிட்ட போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ண போக கரெக்டாக ஜிமினும் வந்துடுறான். டீ மச்சம் எது கூட எஞ்சி வந்த? ஜங்குக் ஒன்றும் இல்லை, நீ வெயிட் பாடு. ஜங்குக் எங்கடா? டேங் போங்க போய் பாடுங்க, ஒன்றும் இல்லை
அவங்கள பிடிச்சி படுக்க வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல 2 வார்ட் பாய் வந்துட்டு நம்ம டயாங்க பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம டயாங் இஸ் ஜங்குக் எங்க அவன் எங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். நீ மச்சான் கேளு, ஜங்குக் நல்லா தான் இருக்கான் டயாங். பக்கத்து ரூமில் அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க. ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் ஏஞ்சிருவான் சரியா? இல்லை 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 ட்ரீட்மெண்ட்டா? எதுக்கு நான் போய் பார்க்குறேனே. இருடா ஃபஸ்ட்டு நீயே சரியில்லைடா, ஃபஸ்ட்டு ஒன்றை பாருட்டையாங், அப்புறமா அவனை போய் பார்க்கலாம். இல்லை ஜிமினா, நான் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் ஜிமினா. அவனை பார்த்துட்டேன்னா எனக்கு மனசு நிம்மதியாயிரும்டா. மிஸ்டர் டயாங், ஜங்குக் நல்லா தான் இருக்காரு, நீங்கள் எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க, அதை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். சார் ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்களே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டயாங்கும் கொஞ்சம் அமைதியாகிறான். ஸோ அப்படி நம்ம டயாங்கு ட்ரீட்மெண்ட்லாம் போகுது. ஸோ நம்ம ஜிமின் தான் டாக்டர். சொல்லுங்கள். ஜங்குக் இன்னும் அவர் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கார், அவர் பொழைச்சி வர்றது கஷ்டம்தான். டாக்டர் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? டயாங் கிட்ட இதை பற்றி சொல்ல வேண்டாம், அது ஜங்குக் சரியானதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். அவரை கொஞ்சம் ஓகே எனக்கு புரியுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் நம்ம டயாங்க்கு மயக்க ஊசி மாதிரி போட்டு தூங்க வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நம்ம டயாங் தாண்டா மறுபடியும் கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவனோட பெட்டில் தலையை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் எஞ்சி சத்தம் போடல, எதுவுமே பண்ணல. அவன் அப்படியே அவன் கையில் இருக்க ட்ரிப்ஸை கழட்டிட்டு அவன் அப்படியே அந்த பெட்டை அப்படி இறங்கி நிற்கிறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, உடம்புலாம் அவ்வளோ வலிக்குது அவனுக்கு. ஸோ நம்ம டயாங்கோட ஹெட்டில் ஒரு பெரிய கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டயாங் அப்படியே அந்த ரூமை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறான். ஸோ அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அங்கே இருக்கிற ரிசப்ஷனுக்கு தான் போகிறான். ஸோ அப்போ அங்கே இருக்கிற அந்த அட்டெண்டன்ட் பார்த்துட்டு, நீங்கள் நான் டயாங், என் கூட ஜங்குக்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவர் எந்த வார்டில் இருக்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், அவரை போய் பார்க்கலான்னு சொன்னார், பட் நான் எந்த வார்டுன்னு கேட்க மறந்துட்டேன், கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ், நான் போய் பார்த்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் சொல்ல. ஸோ அப்போ அந்த அட்டனரும் ஓகே சார் உங்கள் ரூம்க்கு அப்படியே 4 ரூம் தள்ளி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டயாங் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே போகிறான். ஸோ இப்போ கரெக்டாக அந்த ரூம் கிட்டேயும் வந்துட்டான், அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். ஸோ இப்போ மட்டும் அவங்க டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ பக்கத்தில் தான் சுகா படுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ அங்கே சோஃபாவில் நம்ம ஜங்குக்கோட அம்மா இருக்காங்க. ஸோ ஜங்குக் அப்படியே அங்கே அந்த பெட்டில் படுத்திருக்கான். ஸோ ஜங்குக்கோட கையிலையும் கால்லையும் நல்லா அடிபட்டிருக்கு, என் தலையிலையும் நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ நம்ம டயாங் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறான். அவனுக்கு கண் அப்படியே லைட்டாக கலங்குது. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே எந்திரிச்சிட்டான். யார் நீங்கள், எதுக்காக உள்ளே வரீங்க? ஜங்குக்கா, உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? ஜங்குக் என்னாச்சு? ஏன் அது ஆக்சிடெண்ட்டில் எதுவும் சீரியஸாக? இல்லை, அது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தார், ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான், ஆனால் இன்னும் கண்ணு முழிக்கலை. ஓ, நான் போய் பார்க்கலாமா? யார் நீங்கள் யாருனே தெரியாது, நான் எதுக்கு உங்களை அண்ணன்கிட்ட விடணும்? அதெல்லாம் விட முடியாது, நீங்கள் வெளியே போங்க. எனக்கு ஜங்குக தெரியும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா? சுகா, நான் டயாங். சுகா, டயாங், இது நீங்களா? ஸோ நம்ம டயாங்கோட இது அப்படியே கலங்குது. நம்ம சுகாவும் பார்க்குறான். உட்காருங்க, உங்களுக்கும் ரொம்ப அடிபட்டிருக்கு. அப்போ அண்ணன் உங்கள் கூட தான் வந்தானா? ஆமாம், நான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக போயிருக்கணும், அவனை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஜங்குக்,
அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்க. ஸோ ஜங்குக் அப்படியே ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கோம். ஃபேஸில் இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேயாங் தான், ஜங்குக் எந்திரிடா, நான் டேயாங் வந்திருக்கேன், எந்திரி. என்னடா ரொம்ப தூக்கமாக இருக்கா? அம்மால உனக்கு அடிப்பட்டனால ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக முடியலடா, எந்திரிடா. சாரிடா, இதுக்கப்புறம் நான் இன்னும் சேஃபாக இருப்பேன், நான் பத்திரமா ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்படி ஒன்று விட்டுட்டேன், சாரி, எந்திரி எந்திரி அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கூட ஃபேஸில் நம்ம டேயாங்கோட கை வச்சு பொறுமையாக தட்டிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்கு கூட அம்மாவுக்கு இந்த வாய்ஸ் கேட்குது. ஸோ அவங்க அப்படியே எந்திரிச்சிட்டு, சுகா யார் இது அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜங்கு கூட அம்மா தான், யார் தம்பினி? அப்போ நம்ம சுகா தான், அம்மா அது அது டேயாங், அது நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு சுகா ஆன்ட்டி. நான் டேயாங், நானும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறோம். என் கூட வரும்போது தான் ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கூட அம்மாவுக்கு தான் ரொம்ப கோவம் வருது. ஸோ அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு, வெளியே படா ஆன்ட்டி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ ஜங்கு கூட இருக்கணும். ஏய் வெளியே போன சொன்னேன் சுகா, என்ன பார்த்துட்டு இருக்கியா? வெளியே அனுப்பானே. டேயாங் போயிருங்க டேயாங், அம்மா அப்பாட்ட சொல்லிட போகிறாங்க, பிரச்சனை பெருசாகிட போகுது, அண்ணன் வேறு இப்படி இருக்கான், போங்க டேயாங். இல்லை சுகா, என்னானாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், என்னோட ஜங்கு கூட தான் இருப்பேன், போக மாட்டேன். இவங்க இப்போ அவனை போக சொல்கிறியோ இல்லை அப்பாவுக்கு கால் பண்ணவா? டேயாங் போயிருங்க டேயாங், யோங்கி சொல்லிட்டேன்ல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல. நம்ம ஜங்கு கூட அம்மா தான் ஜங்கு கூட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கால் பண்ணால் ஜங்கு கூட அப்பாவும் வராரு. ஸோ வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ நம்ம ஜங்கு கூட அம்மா எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம டேயாங்கோட கையை பிடிச்சி எழுப்பி கூப்பிடுறாரு. ஸோ நம்ம டேயாங் வரவே மாட்டேங்கிறான். நம்ம ஜங்கு கூட கையை ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜங்கு கூட அப்பா ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்க. ஸோ நம்ம டேயாங் ஒரு கட்டத்தில் அப்படியே எந்திரிக்க போக நம்ம ஜங்கு கூட ஹேண்ட்ஸ், நம்ம டேயாங்கோட ஹேண்ட்ஸ் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம ஜங்குக்கூட அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு இன்னும் எந்திரிக்கல. ஆனால் அவனோட கை மட்டும் நம்ம டேயாங்கோட கையை இறுக்கி பிடிச்ச மணிக்கு இருக்குது. ஸோ நம்ம டேயாங் தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி பண்ண. ஸோ அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. பட் அவன் இன்னும் எந்திரிக்கலை, கண்ணு முழிக்கலை. ஸோ இப்போ கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினும் டாக்டரும் வராங்க. ஸோ நம்ம ஜிமின் தான், டே மச்சான் என்னடா பண்ணுறீங்க வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜிமினா என்னோட ஜங்குக்கு பார்த்தியாடா, அவனுக்கு அங்கங்கன்னு அடிபட்டிருக்குடா, வலிச்சிருக்கோம்ல ரொம்ப, எல்லாம் என்னால் தானே, நான் ஒழுங்காக போயிருக்கணும், நான் ஒழுங்காக பார்த்து போயிருக்கணும்டா, நான் ஒழுங்காக கூட்டிகிட்டு போகாதனால தானே உனக்கு இப்படி ஒரு நிலமை. டிடி அப்படிலாம் இல்லைடா, அது உங்கள் தப்பு இல்லைடா. இல்லை ஜிமினா பாருடா, அங்கெல்லாம் தண்ணி வருது அப்படின்ட்டு நம்ம டேயாங்க தொடச்சி விட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஸோ டாக்டர் தான், டேயாங் அவங்க ரூமுக்கு போங்க. நான் போக மாட்டேன், அவன் கண்ணை முழிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் எந்திரிச்சு வரமாட்டேன் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் ஜங்கு கையை பிடிச்ச மணிக்கு அங்கேயே உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் தான், சாரி அங்கிள், சாரி ஆண்டி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டானா. ஸோ அப்போ நம்ம சுகா தான், அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாருல? ஆமாம், அவன் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறான், இது தெரியாமல் நடந்த ஆக்சிடெண்ட் தான், அதுக்கு நீங்கள் யாரும் கோவப்பட வேண்டாம், அது அவங்க மேலே தப்பில்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட் அது அப்படின்ற மாதிரி ஜிமின் ரொம்ப தயங்குறான். ஏன்னா அங்கே நிற்கிறது ஜங்கு கூட அப்பா அம்மா, இவன் ஏதாவது சொல்ல போய் அது லாஸ்ட்டில் அவங்க ஃப்யூச்சரில் இருந்து ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப தயங்கி பேச. ஸோ நம்ம ஜங்கு கூட அப்பா அம்மா எதுவுமே சொல்லலை, அவங்க பாடி போய் உட்காந்துடுறாங்க. ஸோ நம்ம சுகா தான், எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மாவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமினோட காதுகிட்ட. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம்,
அது அங்கே பார்த்தீங்களா அவங்க 2 பேரோட கையும் எவ்வளோ டைட்டாக அவ்வளோ இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் அவங்க வெளியே அனுப்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் அண்ணன் அவனோட கான்சியஸில் இல்லைன்னா கூட அவங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுதான் அம்மாக்கும் அப்பாக்கோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால தான் என்னமோ எதுவும் பேசாமல் உட்காந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச லவ் ஓகே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே போய் சொல்லிவிட்டு அவனும் உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம ஜிம்மினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அவனும் போயிட்டு நம்ம சுகா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் உட்காந்துருக்கான். டயாங் வா, இல்லை வா, எங்கே போனேன்? நான் மார்னிங்லேருந்து காணமேன்னு தேடிட்டு இருந்தேன். வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஜங்குக் எப்படி இருக்கா? எனக்கு என்ன, ஓகே தான், ரொம்ப ஓகே தான். நீ தான் நைட்லேருந்து என்னை பார்த்துட்டே இருந்தியாமே, அம்மா சொன்னாங்க. ஆமாம். டயாங் சாப்பிட்டியப்பா? இல்லை ஆண்டி, அது ஜங்குக் கூட சாப்பிட்லான்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் கூட நம்ம அப்படியே சிரிச்சிட்டு, சரி ஓகே நீ ஜங்குக்கு பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டயாங்க பார்க்குறோம். ஸோ நம்ம டயாங் அப்படியே நம்ம ஜங்குக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவனை கூட்டிக்கிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், டயாங் என் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைடா. ஒரு கெட்டதில் ஒரு நல்லதுன்னு வாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட்னால தான் நம்ம லவ் மேட்ரு வீட்டில் தெரியணும்னு இருக்குது. அதனால தான் என்னமோ என் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம டயாங்கும் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ஊட்டிலாம் விட்டு முடிச்சுட்டு நம்ம டயாங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயில் அப்படியே தொடச்சி விட்டு, ஜங்குக் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறான், போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டயாங்கும் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ நம்ம டயாங் அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு ஹேண்ட் கீ இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஸோ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வரான். ஸோ நம்ம ஜங்குக் தான், டயாங் இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டயாங் தான் நம்ம ஜங்குக்கு அம்மா வியர்டாக பார்த்துட்டு ஸோ அங்கே வந்து மூவ் பண்ணுறான். டயாங் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்டுகிட்டே இருக்க. ஸோ நம்ம டயாங் நம்ம ஜங்குக் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே அந்த பெட்டை விட்டு இறங்கிட்டு, அவனால் நடக்க முடியல, அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கும். ஸோ அப்படியே இறங்கிட்டு பொறுமையாக அப்படி நொண்டி நொண்டி நடக்கிறான். ஸோ நம்ம டயாங் அந்த காரிடோரில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான், டயாங் நில்லு டயாங், என்னாச்சு டயாங் அப்படின்ட்டு அவன் சட்டுன்னு அங்கே பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்காந்துடுறான். ஸோ நம்ம யூங்கி தான் அந்த சைடு வந்திருப்பான். அண்ணா என்னாச்சு? யூங்கி டயாங் இதே மேலே கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன். என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறான்டா அவன். என்னென்னா சொல்கிறீங்க? அவ்வளோ ஆசையாக உங்களுக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தார், அவர் உங்கள் மேலே கோவமாக இருக்காரா? அவர் கோவப்படுற அளவுக்கு என்ன பண்ணீங்க? நான் ஒன்றுமே பண்ணலடா, எனக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு தான் போயிட்டு வெளியே வரும்போது என்னை கண்டுக்காமல் போயிட்டான். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அம்பாட்டுக்கு போகிறான்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் நம்ம டயாங் தாண்டா அப்படியே ஒரு ஷாப்புக்கு போய் நிற்கிறான். ஸோ போயிட்டு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் என்ன நினச்சான்னு தெரியல, சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. ஸோ நம்ம டயாங்க்கு ஒரு நிமிஷம், நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் ஜங்குக் கூட தானே இருந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நம்ம டயாங் அந்த கடையை பார்க்குறான். அவன் கடைக்கு எப்போ வந்தான்ற மாதிரி ஸோ அப்படியே பார்க்குறான். ஸோ இந்த சைட் நம்ம ஜங்குக் தான் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம யூங்கி தான் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கான், ஒன்றும் இல்லை வந்துடுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிமின் அப்படியே உள்ளே வரான், மச்சான் டயாங் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம யூங்கி தான், உங்கள் மச்சான் ஒன்றும் இங்கே இல்லை. ஏன் என்னாச்சு யூங்கி, எங்கே அவன்? தெரியல, அண்ணன் மேலே கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜங்குக்கிட்ட கோச்சிட்டு போயிட்டானா? அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையே, அவன் அவ்வளோ சந்தோஷமாக வந்தான்,
கோச்சிட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லையடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம யூங்கியும் அதுதான் நானும் நினச்சேன், பட் கோச்சிட்டு போயிட்டாரே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அவங்க உள்ளே வரோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பெட்டை விட்டு இறங்குறான். ஏய் ஜங்குக், என்னடா ஏன்டா இறங்குற? உட்காரு, போய் உட்காரு. இல்லை இல்லை டேங், உனக்கு மேலே தான் கோவமா? என்னாச்சு? ஏன் எனக்கு கண்டுக்காமல் போனேன்? நான் உனக்கு கண்டுக்காமல் போனேண்ணா? எப்படா உனக்கு கண்டுக்காமல் போனேன்? இல்லை இல்லை, நீ நான் கூப்பிட போயிட்டே இருந்தேன். எங்கே போனேன்? ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். ஸோ அப்போ நம்ம டேங் அப்படியே கையை காட்டிட்டு இது உனக்குடா, இதை வாங்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜங்கோ இதை வாங்குறதுக்கடா அவ்வளோ வேகமாக போனேன். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே அவன் கையில் கொடுக்குறான். ஸோ அது அவனுக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் தான். ஸோ அப்படியே அவன் கையில் கொடுத்துட்றான். கோச்சிட்டுலாம் போகலடா, உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போகிறேன்? அது சரி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு இப்போ பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த பனானா ஜூஸ் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம யூங்கி தாண்டா, நான் சொன்ன பத்தியா, அவர் ஒன்றும் மேலே கோச்சிடலாம் போல், உன் மேலே இவ்வளோ லவ் இருந்திருந்தா உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து தரணும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அவரை போய் இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு நம்ம யூங்கி சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த சைட் நம்ம டேங் தாண்டா. ஸோ நம்ம ஜிமினை தனியாக கூப்பிட்டு போகிறான். என்னடா ஆச்சு மச்சான், சொல்லுடா என்ன விஷயம்? டேய், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைடா. என்னடா வளர்ற? ஆமாண்டா, நான் ஜங்குக்கு ஃபீட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனேன். எனக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு என்னெல்லாம் தெரியல. நான் ஒரு ஷாப்பில் இருந்தேன், ஒரு ஜூஸ் ஷாப்பில் இருந்தேன். நான் அப்படியே ஜங்குக்கு ஃபுட் வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து ஜங்குக் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, நான் ஜங்குக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு கூப்பிட நிற்காமல் போயிருக்கேன். ஏய் என்னடா விளையாடுறியா? இல்லைடா விளையாடலை, சீரியஸாகவே நான் எப்படி அங்கே போனேன்னு எனக்கு தெரியலடா. டேய், அது ஏதாவது மறந்துருப்படா, அது உனக்கும் தலையில் லைட் அடிபட்டுருக்குல்ல. ஸோ மேபி ஏதாவது சின்னதாக இருக்கலாம், விட பெருசாக எடுத்துக்காத. மச்சான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. ஒன்றும் இருக்காதுல்ல? டேய் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா பைத்தியம், வா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அப்படியே ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நம்ம டேங் தாண்டா, ஜங்குக் எங்கேயாவது ரைடு போகலாமா? என்ன புதுசா தோணுச்சு மச்சான்? எங்கே போகிற? அத்தை சொல்ல போகிறேன்டா. டேய் வேணாண்டா, கஷ்டப்படுவான். தெரியல, நானும் படுவேன்டா, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு வெளியே தான் போகிறான். ஸோ அப்படியே நம்ம டேங் தான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படி பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ரொம்ப சேஃபாக நம்ம டேங் ஸ்லோவாக பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம டேங் சட்டுன்னு பைக்கை ஸ்டாப் பண்ணுறோம். ஏய் யார் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கோட கையை அப்படியே எடுத்து விட்டுறான். டேங் என்னாச்சு? ஏய் யார் நீ? எப்படி என் பைக்கில் ஏறினா? கீழே இருங்க. டேங் என்ன நீ லூஸ் ஆகிட்டியா? ஒழுங்காக வண்டி ஓட்டா. லூஸ் ஆகிட்டேனாவா? ஏய் மிஸ்டர், இறங்குறியா இல்லை போலீஸ் கூப்பிடவா? இறங்குன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் இறங்கிடுறான். டேங் சின்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி கத்துற? ஏய் என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ஆமாம், நீ ஃபஸ்ட் எப்போ என் பைக்கில் ஏறினா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. டேங் விளையாடாத டேங், எதுக்கு டேங் என்கிட்ட இவ்வளோ ரூடாக பேசுகிற? விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு டேங், நீ வர இப்படி தான் பண்ணுற. ஏன் திட்டுற? எதுக்கு திட்டுற? நீ எதுக்கு இப்படி என்ன பாப்பா அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணுறட்டேன். நீ கூப்பிட்டு தானே உங்கள்கிட்ட நான் வெளியே வந்தேன். இப்படி
ஏன்ட்டு மூஞ்சி நடித்த மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கண்ணு கலங்குது. சொல்ல மாட்டான், அது எதுவுமே கண்டுக்கல. அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கு அங்கே விட்டுட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கு அங்கேயே அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். ரொம்ப 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 அழுகிறான். அவனுக்கு எதுக்காக டேங் இப்படி அவனை அவாய்ட் பண்ணுறானே புரியல. இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறையா வாட்டி நடந்திருக்கும். ஆனால் நம்ம டேங் நம்ம ஜிமினோட ஹெல்ப்பால் அப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சிருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். நீ இப்படி என்னை அவாய்ட் பண்ணுவேன்னா யோசிக்கல டேங். என்னை விட்டு போகிறதுக்காக நீ இப்படி அவாய்ட் பண்ணுறியா? உனக்கு மேலே இந்த அளவுக்கு குறைஞ்சிடுச்சா டேங் அப்படின்ட்டு அந்த ரோட்லேயே உட்காந்துருக்கான். அந்த வாக்கிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலயே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இப்போ டக்குன்னு யாரோ அவனை ஹக் பண்ணிக்கிட்டு யாரோ அழுகுறாங்க. டேங் டேங் ஜு சாரிடா, ஜுகு சாரிடா, நான் வேணும்னு பண்ணலடா. என்னாச்சு ஜுகு, நான் வேணும்னு பண்ணலடா, வேணும்னு நான் ஹர்ட் பண்ணல. அல்லாதடா ப்ளீஸ் அல்லாதடா, நான் வேணும்னு பண்ணலடா. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேங்கோடய பேக்கப் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறோம். ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பான். ஏன் டேங் எதுக்காக இப்படி பண்ணுற? என்னென்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு உனக்கும் நல்லா தெரியுது தானே டேங். எதுக்கு டேங் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? என்ன ஆச்சு டேங் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அவனும் ரொம்ப அழுகிறான். நான் சொல்கிறேன்டா, நான் வேணும்னு பண்ணலடா, என்னை நம்படா. நான் நம்புகிறேன்டா, நான் நம்புகிறேன். உன்னை நம்பாமல் எப்படி? உன்னை நம்புகிறேன் டேங். என்னாச்சு? ஏன் டேங் இப்படிலாம் பண்ணுறடா? அதுக்கு காரணம் இல்லாமலாம் இருக்காதுல்ல. நீ என்ன லவ் பண்ணுறதானே? நீ ஒன்று லவ் பண்ணாமல் இல்லைல்ல, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறல டேங். நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறல? ஆமாம் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை நான் விட மாட்டேன், உன்னை எப்பவுமே விட்டுற மாட்டேன். அப்புறம் ஏன் டேங் நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணுற அப்படின்ட்டு அவன் அப்படியே அவன் கண்ணை தொலைச்சிட்டு நம்ம டேங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அப்படியே கேட்குறான். ஏன்னா நம்ம டேங் ரொம்ப அழுகிறான். நம்ம ஜங்குக்கை விட அதிகமாக டேங் அழுகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு இப்போ அவன் கஷ்டப்படுறது அவன் அப்படியே மறந்துட்டு நம்ம டேங்கை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். என்னாச்சு என்கிட்ட சொல்லு. நான் ஜங்குக்கு தானே, நான் செல்லம் தானே, என்கிட்ட சொல்லு. ஜங்கு எனக்கு மறந்துடுதுடா. வாட்டா? என்னடா மறக்குது? எனக்கு என்ன தெரியல ஜங்கு. எனக்கு அப்பப்போ மறந்து போயிடுது எல்லாமே. நீயும் சேர்ந்து மறந்துடுற. நான் யாருன்னு நான் மறந்துடுறேன். நான் யார் கூட இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எதுவுமே எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. நான் அந்த ஒரு மூமெண்ட் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலடா. அது டேங் படத்தை படாமல் பேசுடா. ஒன்றும் இல்லைன்னா நான் இருக்கேன்டா. சொல்லு, என்ன விஷயம்? அதுதான் எனக்கு மறந்துடுது ஜங்கு. மறந்ததுன்னா நீ எல்லாத்தையுமே மறந்துடுறியா டேங்? ஆனால் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது ஜங்கு. ஆனால் அப்பப்போ எனக்கே தெரியாமல் நான் அதை மறந்துடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனது எனக்கு ஞாபகமே இல்லைடா. நான் எப்போ அந்த கடைக்கு போனேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உன் வீட்டு ரூமில் இருந்தேன்ல, உன்னோட ரூமில் நான் அப்போ ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணேன். இது யார் வீடு, எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் நான் எப்போ அந்த கார்டனுக்கு வந்தேன்னு தெரியல. என் கையில் சிகரெட் இருந்துச்சு. நான் எப்போ அந்த சிகரெட்டை பற்ற வச்சேன்னு கூட எனக்கு தெரியல. நான் தெளிவாகும் போது நீ என்னை பேக்கப் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சுத்தமாக தெரியல. நீ சொல்லி தான் நான் உன்னை ஹர்ட் பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நான் ஹர்ட் பண்ணும்போது எனக்கு தெரியாமல் பண்ணேன். ஆனால் இதை உங்ககிட்ட சொல்லுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு ஜங்கு.
அது நான் ஜிமின்க்கு மட்டும்தான் இது தெரியும். ஜிமின் இதை பற்றி யாருக்கும் தெரிய வேணாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னாச்சு? டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா? அது 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 எனக்கு மறந்துடுதுடா, சுத்தமாக ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுடா. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு இருக்கேன் ஜங்குக். என்னால் என்னோட ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை விட்டு விலகவும் முடியல, இப்படி ஒன்று ஹர்ட் பண்ணிக்கிட்டவும் பக்கத்தில் இருக்கவும் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க அப்படியே ரொம்ப ப்ரோக்காகி அழுகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அது இன்னுமுமே சரியாக புரியல, அதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படியே நம்ம அவங்க இழுத்து ஹக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் டியாங் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீ எப்படிடா என்ன மறப்பேன்? நீ எல்லாம் என்ன மறக்க மாட்டேன். டாக்டர்கிட்ட பண்ணல, டாக்டர் என்ன சொன்னாங்க? இதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் போகிறோம், டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக தான் போகிறோம். இப்போ அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் உன்னை ஞாபகம் இருக்கும் போதே கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நான் இப்படி பாதிலேயே உன்னை விட்டுட்டு ஒன்று ஹர்ட் பண்ணுவேன்னு நினைக்கலடா. அது நான் சரி ஒன்றும் இல்லை. சரி டியாங் வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இங்கேருந்து பேசுகிறது டைம் வேஸ்ட் தான், நீ வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து எந்திரிக்க. ஸோ அப்போ நம்ம டியாங்ஸ் அப்படி நம்ம ஜங்குக்கிட்டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஜங்குக் இப்படியே போனால் நான் ஃபுல்லாக மறந்துடுவேனாடா. ஹே டியாங், லூஸு மாதிரி பேசாதடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ பைக் ஓட்டுறான். ஸோ டியாங் பின்னாடி உட்காந்துருக்கான், அவனை பேக்கப் பண்ண மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ டாக்டருக்கு முன்னாடி ஸோ டாக்டர் நம்ம டியாங்கோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டியாங்கோட ஹெட் பார்ட் அப்படியே ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ டியாங் தான் ஜங்குக்கோட கை எவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அவன் ஜங்குக்கை மறந்துடுவானோன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டியாங் கையில் இப்படி லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்டு ஸோ டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் என்ன வந்திருக்கு ரிப்போர்ட்டில்? இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் ஜங்குக். டாக்டர் அப்போ இதை சரி பண்ண முடியாதா? பண்ணலாம். எப்படி என்ன பண்ணணும்? டியாங்க்கு அவரோட மெயினான ஒரு நரம்பு தான் கட்டாயிருக்கு, அது அவரோட மெமரி பவரை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண வைக்குது. ஆனால் அதை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். ஆனால் அவர் சில வருஷத்துக்கு நடந்த விஷயங்களை மறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல. ஸோ அப்போ நம்ம டியாங் தான், இல்லை எனக்கு புரியல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், டியாங் கொஞ்சம் அமைதியாக இரு, டாக்டர் இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவர் கொஞ்ச நாளில் எல்லாத்தையுமே மறந்துடுவார், அவருக்கு டோட்டலாகவே மெமரி லாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டியாங் தான், டாக்டர் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? அது டியாங் ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. அப்போ டியாங்க்கு இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறப்பார்? அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஜங்கு. ஸோ இது ரொம்ப ரேரான கேஸ் தான். சில பேருக்கு 1 மந்த் மறந்து போகும், சில பேருக்கு 1 இயர் கூட மறந்து போகும், சில பேருக்கு 10 இயர்ஸ் கூட மறந்து போகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், டாக்டர் இந்த ஆப்ரேஷனால் அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஜங்குக், இதனால் அவங்களோட உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் வராது, இது ரொம்ப சேஃப் தான். ஆனால் அவர் மெமரிஸை பற்றி தான், அது பரவாயில்ல டாக்டர், அவனுக்கு எதுவும் ஆகாதில்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், டேவுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கும், ஜங்குக் பேசாமல் இருட்டோம்,
ஸோ எப்போ ஆப்ரேஷன்னு சொல்லிடுங்க டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ அப்போ டாக்டரும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா டேங்க்கு பாடி இன்னும் செட் ஆகலை அதுக்கு. ஸோ நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுங்க. ஸோ அவர் ஆப்ரேஷனுக்கு ரெடியானதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு நடக்கிறான். அவனோட கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ். ஸோ நம்ம டேங் அப்படியே பின்னாடியே போயிட்டு, ஜங்குக் சின்னடா சொல்லிட்டு வந்திருக்க தியாங், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், பிஸ்ஸாம் வரியா? ஜங்குக், அவர் சொன்னது எனக்கு புரியுதாடா. மேபி 10 years கூட நான் மறந்து போக வாய்ப்பு இருக்குடா. அது ஒன்று நான் மறந்துட்டேனா? தியாங், நீ எல்லாத்தையும் மறந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு 10 years நீ மறந்துட்டு கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. அதுவும் கம்பல்சரி இல்லை டேங். நீ 10 years மறப்ப அப்படின்றது 1 month கூட நீ மறக்கலாம், இல்லை 1 week கூட நீ மறக்கலாம், இல்லை 1 year, மேபி 10 years கூட வாய்ப்பு இருக்குடா. ஆனால் அது நடந்தே ஆகணும்ல எதுவும் இல்லை டேங். நீ மொத்தமாக மறந்து போகிறதுக்கு இது பரவாயில்லடா. ஆனால் ஜங்குக், நான் ஒன்று மறந்துட்டேன்னா டேங், எப்பயுமே சொல்லுவல்ல, என்னை எப்பயுமே நீ மறக்க மாட்டேன், எப்பயுமே நான் லவ் பண்ணுவேன்னு. எப்படி டேங் என்னை மறப்பேன்னு நினைக்கிற? அப்படியே மறந்தாலும் என்ன, நான் இருக்கேன்டா, எனக்கு ஞாபகம் இருக்கும்டா, நான் உன்னை தேடி வருவேன். இதே மாதிரி திருப்பி ஒன்று லவ் பண்ண உன்கிட்ட தான் வருவேன். நீ எவ்வளோ என்னை விலகி போனாலும், நீ எவ்வளோ என்னை தள்ளி வச்சாலும் நான் உன்கிட்ட தாண்டா வருவேன். ஸோ நம்ம அங்கே அப்படியே கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு என்னை விட்டு போயிடாதடா ப்ளீஸ்டா, எனக்கு ஒன்று மறந்துட்டாலும் கூட ஏறடா, நான் விட்டெல்லாம் போக மாட்டேன்டா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேங் தான் அவனோட ஹேரை ஷேவ் பண்ணிகிட்ருக்கான் ஃபுல்லாக. ஃபுல்லாக அந்த தலை ஃபுல்லாக மொட்டையாகும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிரரில் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவன் ஃபேஸை பார்க்கும் போதே. ஸோ நம்ம ஜங்குக் தான், டேங் அந்த ஹேரை விட உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்ட்டு அப்படியே அந்த மொட்டை தலையில் கை வச்சு தடவிக்கிட்டு அப்படியே கிட்ட நெருங்குறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், ஏன்டா பேச மாட்டேன், பார் எவ்வளோ அழகாக இருந்த ஹேரு, அதை போயிட்டு வெட்டிட்டான். இதுக்கப்புறம் என்ன எந்த பொண்ணு பாப்பா சொல்லு? ஸோ அப்புறம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட சீக்ஸை பிடிச்சி கிள்ளிட்டு, எந்த பொண்ணும் பார்க்க தேவையில்லை, உன் பாய் ஃப்ரெண்ட் என்னன்னா பார்த்தா போதும், எனக்கு பார்க்குறதுக்கு இந்த ஃபேஸ் போதும், மூடிக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்ம டேங்கோட ஹெட் எப்படி நம்ம ஜங்குக் தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான், உனக்கு என் ஹேர் கூட விளையாட ரொம்ப பிடிக்கும்ல? என்னடா? இல்லை ஜங்குக், எப்பவுமே என்னோட முடியை பிடிச்சி தடவிக்கிட்டே இருப்பேன்ல, அதில் பொனி போடுறது, என் கை வச்சு கோதி விடுறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன்ல. ஆனால் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. எனக்காக சமாளிக்கிறியா என்ன? ஐயோ, உனக்காக நான் ஏன் சமாளிக்கணும்? நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு இதுவும் பிடிச்சிருக்குப்பா, இந்த ஸ்டைலும் பிடிச்சிருக்கு. பிடிக்கும்டா, பிடிக்கும், மொட்டை போட்டுருக்குதுன்னா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, இங்கே பாரு, நீ எப்படி இருந்தாலும் ஐ லவ் யூ, உனக்கு புரியுதா அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ அப்படியே நம்ம டேங் தான் புரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஸோ அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேங் தான் ரூமில் உட்காந்துட்ருக்கான். அவனோட ஹெட்டில் அந்த மஃப்ளர் மாதிரி ஒரு கேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் போட்டுட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒரு புக் படிச்சுட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் வரான். நீ என்ன மஃப்ளர் போட்டிருக்க? போடணும்னு தோணுச்சு, போட்டேன். ஏய் ஜங்குக், சொல்லட்டேன், இங்கே வா. ஏன் டேங், என்னாச்சா? இங்கே வான்னு சொன்னேன். இல்லைடா, எனக்கு குக் பண்ணணும், நான் போகிறேன். ஜங்குக், இங்கே வான்னு சொன்னேன்டா. டேங், எதுக்கு, என்னாச்சா?
அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம டேங் அப்படியே எந்திரிச்சு போயிட்டேன். நம்ம ஜங்கு தலையில் இருக்கிற அந்த கேப் அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறான். ஸோ ஜங்குக்கோட ஹெட்லேயுமே ஹேர் கிடையாது. ஸோ அவனும் மொட்டை போட்டிருக்கான். ஸோ நம்ம டேங் தான் என்னடா பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்கானா, எனக்கு இது பிடிச்சிருக்கு பண்ண இல்லைன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் அப்படியே வந்து மூவ் பண்ண. ஜங்கு எதுக்காகடா, எதுக்காகனா நீ உன்னோட ஹேர் இல்லாமல் கஷ்டப்படுற, நான் மட்டும் அவளை ஹேரை வச்சுட்டேன் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்ககிட்ட இல்லையா எனக்கு இருபது தேவையில்லை அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் உனக்கு மட்டும் எதுக்கு இந்த கேப்பு அப்படின்ற மாதிரி அந்த கேப்பை எடுத்துடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படி பண்ணும்போது கண்ணன் டியரே வருது. ஸோ எதுக்கு அழுகிறான், எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு அது அவனுக்குமே தெரில. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் டேய் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க மாதிரி அழுதுகிட்டு என்ன உனக்கு பிரச்சனை, ஜங்குக் எனக்காக பண்ணுறியாடா இதெல்லாம், உனக்காகலாம் இல்லையே, நான் என்னோட டேங்காக பண்ணுறேன். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ டூடா அப்படின்ட்டு நம்ம டேங்கடி ஜங்குக்கு ஹக் பண்ணிக்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் இங்கே வேறு டேங் சொல்லு, எப்போ பார்த்தாலும் இந்த ஹக்கு மட்டும்தானா, எப்போ கிஸ் பண்ண போகிற, ரொம்ப நாள் ஆச்சுடா கிஸ் பண்ணி, ஒரு கேஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க. சாப்பிட மாட்டேன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே நம்ம ஜங்கு கூட ஹெட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டேங்கும் அப்படியே லைட்டாக அவனோட ஹெட் அப்படியே சாய்ச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே சாஃப்டாக ஸ்லோவாக அதை கிஸ் கொண்டு போகிறோம். ஸோ அப்படியே இந்த சீனோட கண்டினியூ பார்ட்டை நம்ம டெலியில் பார்த்துக்கலாம். ஸோ டெலியில் முடிச்சுட்டு வந்து இதோட கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் டேங்கும் தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு கூட செஸ்ட்ல தான் நம்ம டேங்களோட ஹெட்டை வச்சு அப்படியே படுத்திருக்கான். அவனுக்கு அது எதுவும் ரொம்ப சேஃப் பிளேஸ் மாதிரி படுத்திருக்கான். ஸோ எப்படியே மார்னிங் நம்ம டேங்களே கண்ணை முழிக்கிறான். ஸோ அப்படியே பார்க்குறான், சுற்றி சுற்றி பார்க்குறான், யாருவன் யார் அப்படின்ற மாதிரி இது பண்ண. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சிட்டு நம்ம டேங்களே கிட்ட இழுத்து படுக்க வச்சுக்கிறோம். டேங் குட் மார்னிங், ஏய் விடு, என்ன பண்ணுற, என்ன பண்ண, என்ன விடு, என்ன டேங் டேங் என்னாச்சு விடுன்னு சொல்கிறேன்ல, டேங் என்னாச்சுடா, ஏய் விடு, எதுக்காக என்ன இப்படி பிடிச்சிட்ருக்க, டேங் 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 என்னாச்சு ஒன்றும் இல்லை விடு, ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு நம்ம டேங் மேலே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஏறி உட்காந்து அப்படியே நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறோம். நம்ம டேங் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏய் யார் நீ, என்னை என்ன பண்ண, ஐயா இப்படி இருக்கும் ரெண்டு பேரும் விடுன்றல, டேங் ஒன்றும் இல்லை, டேங் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இரு, காமார, ஒன்றும் இல்லை, நானா உன்னோட ஜங்கு, நீ ஜங்குகா எனக்கு தெரியல, என்னை விடு டேங் ப்ளீஸ் டேங், கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உன்னோட ஜங்கு, யோசிட்டேன் நான் உன்னோட ஜங்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஒன்றும் இல்லை நீ விடு சொல்கிறல்ல, டேங் ஒன்றும் இல்லை டேங், பேக்கப் பண்ணுண்ணா, டேய் பேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ண. ஸோ நம்ம டேங் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்க்கு வரோம். ஸோ நம்ம ஜங்கு கிஸ் பண்ண அவனுமே அப்படியே அவனோட கான்ஷியஸ்க்கு வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம டேங்கும் இப்படி அவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. நம்ம ஜங்கு கண்ணு தான் கலங்கி அவங்க கண்ணில் டியர்ஸ் வருது. ஸோ நம்ம டேங் அது ஃபீல் ஆகிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் ஜங்குக்கா ஏன் அழுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேங், கிஸ்மி ஜங்குக், நான் மறுபடியும் கிஸ்மி டேங், நான் வந்து கிஸ்மி அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கு நல்லா டைட் ஹக் பண்ணிக்கிறோம். நான் மறுபடியும் மறந்துட்டேன் ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை ஞாபகம் வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்கு இப்படி
ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது நம்ம டேங்க்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவனை மறக்க போகிறோன்னு நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டேங்கோட நிலைமையை பற்றி ஜங்குவோட வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குவோட பேரண்ட்ஸ் ரொம்பவே ஷவுட் பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு ஒன்று மறந்துடுமா, அப்புறம் எதுக்காக லவ் பண்ண, இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ணியான்னு. இல்லைப்பா, அது லாஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அதில் டேங்க்கு தலையில் ஒரு முக்கியமான நரம்பு கட் ஆகிருக்கு. அவனோட மெமரி பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அவனுக்கு என்னவே யாருன்னு தெரியலப்பா பாப்பா. ஆனால் அது வந்துடுது. ஆனால் இப்படி இருக்க முடியாதுல்ல, அதனால் டேங்க்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆப்ரேஷனா? அது பண்ணிட்டு அந்த பையன் நார்மல் ஆயிடுவானா? எல்லாத்தையும் மறந்துடுவான்ப்பா. மறந்துடுவானா? அப்போ அவனை லவ் பண்ணது அதெல்லாம் எல்லாத்தையும் தான்ப்பா. வெறும் 1% தான் அவனுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 99% மறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படியே விட்டுட்டா அவன் எல்லாத்தையுமே மறந்துடுவான். அவன் சின்ன வயசுலேருந்து இருந்த எல்லாத்தையுமே மறந்துடுவான். அவனால் இந்த உலகத்தில் ஒழுங்காக சர்வே பண்ண முடியாதப்பா. அதனால தான் அவனுக்கு இது ஆப்ரேஷன் நடக்கட்டும்னு நான் ஓகே சொல்லிட்டேன். ஒரு வேளை இந்த பையன் ஒன்று மறந்துட்டா என்ன ஜங்கு பண்ணுவேன்? வெயிட் பண்ணுவேன்ப்பா. அவன் என்னை திருப்பி லவ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஒரு வேளை அவனுக்கு ஒன்று பிடிக்காமல் வேறு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் பிடிக்காதுப்பா அவனுக்கு. அவனுக்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும். அவனுக்கு வேறு யாரையும் பிடிக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். டேய் ஜங்கு, நீ இப்போ சொல்கிறதெல்லாம் சரிடா. அந்த இதில் அவன் வேறு யாரும் லவ் பண்ணிட்டானா என்னடா பண்ணுவேன்? மா, அவன் ஏன்ட்டாங்கம்மா. என்னை மறந்தாலும் என்னை தாண்டி இன்னொரு பர்சன் அவன் யோசிக்க மாட்டான். அவன் எந்துமா, என்னால் அவனை விடவும் முடியல. எனக்கு அவன் வேணும். அவனுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் அவன் ரிட்டன் என்கிட்டே வந்தான், எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அதை சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். ஸோ நம்ம யூங்கி தான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு சமாதானப்படுத்துகிறான். ஒன்றும் இல்லை, நீ டைம் கூட இருக்கணும் ஜங்குக்கு. இந்த டைமுக்கு இங்கே இருக்கிற போ, நீ அவர்கிட்ட போ, இங்கே இருக்காத அவர்கிட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு யூங்கி ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்ச்சு அப்படியே போகிறான். இன்னும் 3 டேஸில் நம்ம டேங்க்கு ஆப்ரேஷன் டேட் வந்துடும். ஸோ நம்ம டேங்கும் ஜங்குக்கும் ஒன்றா தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ வீட்டிலேருந்து ஒன்றா சேர்ந்து குக் பண்ணுறது அண்ட் ஒன்றா வெளியே போகிறது. ஸோ அப்பப்போ அப்படியே கப்புள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான அவங்களோட மெமரிஸை சேர்க்குறாங்க. ஸோ டேங் தான் எல்லாத்தையும் மறப்பான். ஆனால் ஜங்குக்கு எல்லாமே ரொம்ப கோல்டன் மெமரிஸ். ஸோ எதையுமே அவனால் மறக்க முடியாது. ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சேர்க்குறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆனால் ஆப்ரேஷன் நடக்க போகிற ஒரு நாள் முன்னாடி நைட், டேங் நீ ரெடி தானே? ஜங்குக், ஏன்டா அழுகிற? ஒன்று மறந்துடுவேண்டா. அதான் சொல்லிட்டேல்லடா, நீ என்னை விட்டு எவ்வளோ வேலைக்கு போனாலும் நான் தேடி வருவேண்டா. நீ என்னை என்ன பண்ணாலும் உங்ககிட்ட தான் நான் வருவேன். ஜங்குக்கு என்னை விட்டுறதடா, எனக்கு நீ வேணும்டா. எனக்கு தெரியும்டா, உன்னை எப்படி நான் விடுவேன்? எனக்கும் தான் நீ வேணும். அதெல்லாம் விட மாட்டேன், கவலைப்படாதா. நீ எப்படி ஜங்குக்கு இவ்வளோ தைரியமாக இருக்க? என்னால் முடியலடா. இங்கே பாருட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நான் உன்னை திருப்பி என்ன லவ் பண்ண வைப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு தான் நான் தைரியமாக இருக்கேன். நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத. ரெஸ்டடு, நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்கு. ஜங்குக், சொல்ல, இன்னைக்கு தான் இந்த மெமரிஸோட லாஸ்ட் டே. நம்ம 2 பேரும் இது நீ கேட்கணுன்ற அவசியம் இல்லை, எடுத்துக்கூட என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே அவனோட கையை எடுத்து நீட்ட. ஸோ நம்ம டேங் அப்படியே நம்ம ஜங்குக்கை கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்ம பெட்டில் தள்ளிட்டு மேலே ஓவராகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேங் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது. டேங், பேனிக் ஆகாதீங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே உங்களுக்கு எல்லா ஞாபகம் இருக்கவும் வாய்ப்பு நிறையா இருக்குது.
அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். ஜங்குக், சொல்லிட்டேன். என் கூடவே இரு. நான் கண்ணை திறக்கும் போது முன்னாடி நீ தான் இருக்கணும், சரியா? கண்டிப்பாக. ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ டூ. டேம், என்கிட்ட ரிட்டன் வந்துடணும், சரியா? வந்துடுவேன் அப்படின்னு நம்ம டேங் சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே நம்ம டேங்க ஸ்ட்ரக்சரில் ஐசியூ ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஜங்குக் அவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக இருந்தவன் இப்போ ப்ரோக் ஆகி அழுகிறான். ஸோ நம்ம ஜிமினும் ஷுகாவும் தான் அவனை அப்படியே பக்கத்துலேருந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஜங்குக்கு சுத்தமாக அவனோட ஹார்ட் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லை, அப்படியே படப்பட நடிச்ச மணிக்கு இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 4 hours கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு போகிறான். டாக்டர் வெளியே வந்திருப்பாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அவரை கண்ணை முடிக்கும் போது நாங்கள் ரூம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல, டாக்டர் நல்லா தானே இருக்கான், ஷியோர் தானே? ஷியோர் தான், அவர் ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்கான்னு கேட்டுக்கப்புறம் தான் ஜங்குக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிருப்பான். இப்போ தான் நார்மலாக ஆகுறான். ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆக, ஸோ இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே ஒரு ரூம் வாசலில் நின்றுட்டு போகலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், ஜங்குக் போடா, இது உன்னுடைய இடம் தான், நீ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரூம்குள்ளே அமுச்சு விடுறான். ஸோ டயாங் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு நம்ம டயாங் பக்கத்தில் நிற்க, அப்படியே நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம டயாங் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே பார்க்குறான். டாக்டர் டாக்டர் டயாங் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னு நின்ன இடத்துலேருந்து கத்துறான். ஸோ ஜிமினுக்கும் நம்ம ஷுகாக்கும் இது கேட்டிருக்கோம். அவங்க போயிட்டு டாக்டரை கூப்பிட போயிருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணான். முன்னாடி தான் நம்ம ஜங்குக் அவன் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம டயாங் அப்படியே பார்க்குறான். ஸோ ரொம்ப நேரமாக நம்ம ஜங்குக்கையே பார்க்குறான். ஸோ அவனால் ஜங்குக் மேலேருந்து அவன் ஐஸை எடுக்கவே முடியலை. ஸோ நம்ம டயாங்கோட ஒரு சைடு ஐஸில் இருந்து ஒரு மாதிரி டியர் ஃபார்ம் ஆகி வடியுது. ஸோ நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, டயாங் என்னாச்சு டயாங், யார் நீ? டயாங் யார் நீன்னு கேட்டேன். டயாங் நான் ஜங்குக்கா. நீ ஜங்குக்கா? ஜங்குக் யார்? நீ எதுக்காக என் கை பிடிச்சிட்டு கையை விட? டயாங் ஜங்குக் கொஞ்சம் டாக்டர் அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கே நகண்டுக்கிறான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான், என்னாச்சு எனக்கு? அது மிஸ்டர் கிம் டயாங், டாக்டர் என்னாச்சு எனக்கு? அவங்க நேம் கிம் டயாங் தானே? ஆமாம் டாக்டர், என் நேம் கிம் டயாங் தான். இது என்ன வருஷம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை டயாங், இது என்ன இயர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டாக்டர், இது 2020 ஆட் 2020. டாக்டர், என்னாச்சு? ஒன்றும் இல்லை டயாங், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், எனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? நான் எப்படிங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே டயாங் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லாமே ஸ்லோவாக சொல்கிறேன். ஜிமின், என்னடா நடக்குதுங்க? டேய் மச்சான், நாங்கள் சொல்கிறோம்டா, நீ படு அப்படின்ட்டு ஜிமின் தான் டயாங் பக்கத்தில் இருக்கான். நம்ம டயாங்க்கு ஜிமினை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுருப்பான். ஸோ நம்ம யோங்கி தான், அண்ணா என்னடாச்சு? யோங்கி அவன் மறந்துட்டான். எப்படி சொல்கிறான்? அவன் 5 வருஷத்தை மறந்துருக்கான்டா. ஆமாம்ல, நான் அவனை 3 years தான் லவ் பண்ணுறேன். அவன் 5 வருஷத்தை மறந்துட்டானா? அப்போ அவனுக்கு என்ன ஞாபகம் இல்லைல்ல? அண்ணா, அது பரவாயில்ல யோங்கி, நான் அவனை திருப்பி லவ் பண்ண வைப்பேன். நான் உடைய மாட்டேன்.
அவனை திருப்பி லவ் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்லோவாக சொல்கிறான். ஸோ டேயோங்கோட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜங்குக் சைட் தான் போகுது. நீங்கள் யார், எதுக்காக என் கை பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்க? மச்சான் அது யாருடா? டேய் ஜங்குக்டா. ஜங்குக்கா? யார் அது ஜங்குக்? டேய் பாய் ஃப்ரெண்டா அவன்? ஆ என் பாய் ஃப்ரெண்டா? டேய் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு தெரியாதா? ஜிமினா விடுங்க, டாக்டர் பார்த்துப்பாங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் யார் நீ? என் ஃப்ரெண்டும் நானும் பேசும்போது இதுக்கு நடுவில் பேசுகிறேன். டேய் சும்மா இருடா. டாக்டர் டாக்டர் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே எந்திரிச்சு போகிறான் டாக்டர்கிட்ட. ஸோ அப்போ நம்ம யோங்கி தான், அண்ணா வா இங்கேருந்து போகலாம். இல்லைடா நான் கூட இருக்கேன், நான் கூட இருக்கணும், அவனை விட்டு போக மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நான் அவன் கூட தான் இருப்பேன். அண்ணா அவர் பேசும்போது உனக்கு ஹர்ட் ஆகும்ண்ணா. நான் ஹர்ட் ஆனால் ஆகிட்டு போகிறேன் யோங்கி, நீ போ, உனக்கு இங்கே இருக்க விருப்பம்னு நீ கிளம்பு. என்னோட டேம் என்னை ஹர்ட் பண்ணாலும் நான் தாங்கிப்பேன், நீ போ அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அவன் அப்படியே டேங் பக்கத்துலேயே உட்காடுறான். நம்ம டேங் அப்படியே லைட்டாக தள்ளி படுக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. ஸோ இப்போ டாக்டரும் வராங்க. ஸோ நம்ம டேங்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. ஸோ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க டேங், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது 2020 கிடையாது, இது 2025. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? நான் கோமால் ஏதாவது? இல்லை 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 டேங், நீங்கள் உங்களோட இந்த 5 வருஷத்தையுமே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். டாக்டர் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அது இங்கே பாருங்க டேங், அதுதான் உண்மை. 2025 நீங்கள் இருக்கீங்க. 2 மந்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டால் தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. உங்கள் மெமரிஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம். உங்களோட ஃபுல் மெமரிஸும் போயிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதில் உங்களுக்கு 5 இயர்ஸ் மட்டும் மறந்து போயிருக்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகமே வராதா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் டேம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்தது ஏதாவது உங்களுக்கு நடந்தால் மேபி இது முன்னாடி இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வருமானு கேட்டால் அது டவுட்ஃபுல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேங்க் இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே உள்ளே வரான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு டேங் ஜிமினா சின்னடா டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாரு. அவர் சரியாக தான் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறத நம்புறியா? ஜிமின் விளையாடலைல்ல, ப்ராங்காடா. டேய் இதில் ப்ராங்க் பண்ணுவாங்கன்னு அறிவு வேணாம் உனக்கு? இந்த மாதிரி விஷயத்தில் யாராவது ப்ராங்க் பண்ணுவாங்களா என்ன? புரிஞ்சுக்க மச்சான், இது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கும் முழு மனசோட இந்த ஆப்ரேஷனுக்கு நீ ஒத்துக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கியோ அதை விட அதிகமாக ஜங்குக்கு இப்போ ஹர்ட் ஆகிருக்காண்டா. அவனை தள்ளி வச்சிடாதட்டான். என்ன பேசுகிற நீ? யார் ஜங்குக்? நான் எதுக்காக அவனை தள்ளி வைக்கணும்? எனக்கு யார் அவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? ஜிமின் திருப்பி திருப்பி அதையே சொல்லாத ஜிமின், எனக்கு பாய் ஃப்ரெண்டில் யாரும் கிடையாது. இங்கே பாருட்டேன், நீ உன் லைஃப்பில் உன்னோட 5 வருஷத்தை நீ மறந்துருக்க. 3 இயர்ஸ்க்கு மேலே நீ ஜங்குக்கை லவ் பண்ணிகிட்ருக்கடா. நீயும் அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் இந்த ஆப்ரேஷனுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தது ஜங்குக் தான். நீ அவனோட லவ்வை மறந்தாலும் பரவாயில்லை, உனக்கு உன்னோட கொஞ்சம் மெமரிஸ் அது இருக்கணும்னு அவனோட லவ்வை முழுக்க முழுக்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டேயும். நீ அந்த பையனை ஏற்றுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஹர்ட் பண்ணி அவனை வெறுத்துறாதடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யோங்கியும் நம்ம ஜங்குக் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் எதுவுமே பேசலை, வந்து நம்ம டேங் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான். ஸோ உட்காந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு எல்லாம் ஓகேவா டேங்? ஸோ நம்ம டேங் அப்படியே அந்த கையை எடுத்துட்டு, நீயும் நானும் லவ் பண்ணியிருந்தோமா என்ன? ஸோ அப்போ நம்ம ஜங்குக் அப்படியே திரும்பி நம்ம ஜிமினை பார்க்குறான். வேறு என்ன பண்ண சொல்கிறேன்னா அப்படியே மறைச்சி அப்படியே விட்டு அவன் வேறு யாராவது லவ் பண்ணிட்டு போகிறதுக்கா? அதெல்லாம் தேவையில்லை,
டாக்டர் ஒன்றும் எதையும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னெலாம் சொல்லலைல்ல. அப்படின்னு ஞாபகப்படுத்தினாலும் உனக்கு வராது. ஸோ நான் சொல்லுவேன், டேய் நீ இவனை தானே லவ் பண்ண பாரு ஜங்குக், நீ அவனை விலகி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவனுக்கு மறந்து போயிடுச்சு அவ்வளோதான். ஆனால் அவனும் நீயும் லவ் பண்ணது தானே உண்மை. ஸோ அவன் கூட இரு, யுங்கி நீ வா அப்படின்ட்டு ஜிமின் பாட்டுக்கு யுங்கிக்கு எப்படி சொல்லி தங்கிருந்து போயிட்டே இருக்கிறான். ஸோ டேயாங்க்கு எதுவுமே புரியல, அவன் அப்படியே தான் இருக்கான். நம்ம ஜங்குக் தான். ஸோ டேயாங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே க்ரிப்பை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஜங்குக், இப்போ உனக்கு எல்லாம் ஓகே தானே டேயாங்? நான் ஓகே தான். நான் கேட்டதுக்கு நீ ஆன்சரே கொடுக்கல. என்னது டேயாங்? நீயும் நானும் லவ் பண்ணமா என்ன? ஆமாம். நீ இப்படி சொல்கிற, என்னால் நம்ப முடியலையே. எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. நான் எப்படி உன்னை லவ் பண்ணன்னு நம்புறது? அது டேயாங், நீ என்னை லவ் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்ட. எனக்கு நீ அந்த பழைய லவ்வை கொண்டு வர வேண்டாம். புதுசாக லவ் பண்ணலாமா? என்ன டேயாங்? ஐ லவ் யூ. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய இடத்துல உட்காந்துக்கிறான். என்ன பண்ண இப்போ? டேயாங், நீ செந்துடா. நான் உன்னோடது. உனக்கு என்ன மறந்துருக்கலாம், ஆனால் நான் தான் உன்னோட எல்லாமேன்னு உன் மனசுக்கு தெரியும். நீ என்னை ஃபுல்லாக மறந்துட்டதான். ஆனால் உன் மனசை பொறுத்த வரைக்கும் நான் தானே உனக்கு எல்லாமே. நீ நினச்சிருந்தா நீ என்னை தள்ளி விட்டுருப்ப. ஆனால் நீ என்னை தள்ளி விடலைல்ல, என்னை பேக் கிஸ் பண்ணல. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நான் உன்னை திருப்பி லவ் பண்ண வச்சிருவேன். சரி சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை பார்த்த உடனே என் மேலே லவ்வில் விழுந்தேன்னு சொல்லுவல்ல, இப்போ நீ என்னை பார்க்குறல்ல, உனக்கு என் மேலே அதே லவ் இருக்கா? எனக்கு அதே லவ் இருக்கான்னு தெரியல, ஆனால் என்னால் அதை நம்ப முடியல, என்னால் ஏற்றுக்கவும் முடியல. பரவாயில்லட்டே, அவங்க எனக்கு புரியுது. நீ டைம் கேட்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. எடுத்துக்கோ. ஜங்குக் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டான் உனக்காக. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டானா உனக்காக? என்ன வேணாலும் செய்வான். வெயிட் பண்ண மாட்டேனா? வெயிட் பண்ணுறான். ஆனால் எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ பார்க்க அழகாக தான் இருக்க, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்க. எனக்கு இந்த மாதிரி பசங்களை பிடிக்கும். ஆனால் அது லவ்வான எனக்கு தெரியலை. எனக்கு இது போதுண்டா அப்படின்ட்டு நம்ம டேயாங்கோட இயர்ஸ்கிட்ட அப்படியே கையை வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம டேயாங் தடுக்கலை, அவன் பேக் கிஸ்ஸும் பண்ணலை. இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்கு கூட கிஸ்ஸை மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம டேயாங்க்கு ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ நடந்த மாதிரி இருக்குது. ஸோ அவனை வேறு ஏதோ ஒரு பர்சன் கிஸ் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ நம்ம டேயாங் அப்படியே நம்ம ஜங்கு கூட ஹிப்பை கிட்ட இழுத்து அப்படியே அவனும் அவனை அறியாமல் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டேயாங் பேக் கிஸ் பண்ணுறதை ஃபீல் பண்ண உடனே அவனோட ஐஸில் லைட்டாக டியர்ஸ் வருது. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே இந்த கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ சட்டுன்னு ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம ஜிமின் சுகா நம்ம ஜங்கு கூட அப்பா அம்மா நிற்கிறாங்க. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜங்கு பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்துட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே கண்ணை மூடிட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயாங்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி உட்காந்துட்டு அம்மா அப்பா வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறான். அப்போ நம்ம டேயாங் அப்படியே ஒழுங்காக உட்காந்துட்டு
உன்னோட அப்பா அம்மாவா ஜங்குக்? ம் ஆமாம். டேம் எப்படி பாருக்கா? அது அது அங்கிள் ஆன்ட்டின்னு சொல்லு. அங்கிள் ஐம் ஃபைன் அங்கிள். உனக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி பேசுகிறேன். இல்லை அங்கிள், எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல. ஆனால் ஜங்கு கூட பேரண்ட்ஸ்ன்னு மட்டும் புரியுது. ஓ ஓகே. நீ எப்போ என் பையனை மறந்துட்ட, அவனை விட்டுட்டு போயிடுவியா என்ன? அங்கிள் அது அப்பா அவங்க என்னை மறந்துட்டான், அவ்வளோதான். அவனை விட்டுட்டு போயிடவும் மாட்டான், நான் அதை விடவும் மாட்டேன். நீங்கள் இப்போலாம் கொஸ்டின் பண்ணாதீங்க அவனே இப்போ தான் நார்மலாக இருக்கான். உடம்பு பார்த்து கொத்தியான். அங்கிள் டியாங். சொல்லுங்க ஆண்டி. ஜங்குக்குனோட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் பையன் ஏமாந்துட்டானோன்னு தோணுச்சு. ஆனால் நீ அவனை விட்டு போயிட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை அவன் மனசு ஃபுல்லாக இருக்கு. அதை கெடுத்துடாத ஆன்ட்டி. அது பேசாம நான் பார்த்துக்கிறேன். அம்மா எதுக்கு இப்போ வந்தீங்க? டேய், அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கேன், பார்க்க வர வேண்டாமா? அதனால தான் வந்தோம். சரி வந்தீங்கல்ல, எதுக்கு இப்படி கொஸ்டின் பண்ணுறீங்க? அவனுக்கு இது எதுவும் ஞாபகம் இல்லைன்னு தெரியுதுல்லம்மா அப்படின்னு நம்ம ஜங்கு கோவப்பட. ஸோ அப்போ நம்ம டேங் தான் நம்ம ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சிட்டு, நீ இவ்வளோ கோவப்படுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நம்ம ஜங்கு கூடயே காம் ஆகிட்டு, அதெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி காம் ஆகுறாங்க. ஸோ அப்படியே டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டேயாங் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம டேயாங் அவனோட ரூமில் தான் இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு அவனோட லக்கேஜோடு வந்திருக்கிறத பார்க்குறான். நீ இங்கே ஸ்டே பண்ண போறியா? ஆமாம். வேறு எங்கே ஸ்டே பண்ணுவேன்? அது அது எனக்கு உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஆனால் உனக்கு தனியாக விட்டு போகிற அளவுக்கு நான் பைத்தியம் இல்லை. உன்னை கூடியே வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கான். ஸோ கூட தான் இருப்பேன், உனக்கு லவ் இருந்தாலும் இல்லைனாலும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். ஸோ அங்கே 2 ரூம் இருக்கும். ரூமில் டேயாங் ஸ்டே பண்ணியிருப்பான், இன்னொரு ரூமில் நம்ம ஜோகுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம டேயாங் தான் ஏதோ இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி உள்ளே போகிறான். இந்த ரூமில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறம் நீ சொல்லி தான் நான் என் வீட்டுக்கே போனேன். ஸோ இந்த வீட்டில் என்னென்ன எங்கே இருக்கேன்னா உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோகுக்கு சொல்லிட்டு அவன் போகிறான். சொட்டையாங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான். ஸோ நம்ம ஜங்கு டேயாங்காக குக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அப்போ நம்ம டேயாங் தான், நீ குக் பண்ணியா? ஆமாம். எனக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும், உனக்கு அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஆகாது. டேயாங், நான் பாய் ஃப்ரெண்ட், உனக்கு என்ன பிடிக்காது கூட தெரியாமல் இருக்கும். ஸ்பைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும், பார்க்க தான் அப்படி இருக்குது, ஸ்பைஸ்லாம் இருக்காது, சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேயாங்க்கு இது ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடியே இதை சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ இதுக்கு முன்னாடி இது என்கிட்ட பேச சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கேனே. உனக்கு நான் செகண்ட் டைம் குக் பண்ணும்போதா? ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணப்போ எனக்கு தெரியாது உனக்கு ஸ்பைஸாக சாப்பிட்டா பிடிக்காதுன்னு. ஸோ நான் ஸ்பைஸாக எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிட்டுட்டு செம்ம கத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் எடுத்துகிட்டு வந்தேன். நீ எவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் தான் சாப்பிட்டதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இதே மாதிரி இன்னொரு தடவை சொன்னேன். மேபி அது உனக்கு இப்போ ஃபீலாக இருக்கலாம், அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். சொட்டையாகவும் எடுத்து சாப்பிட்றோம். அந்த டேஸ்ட்டுமே அவனுக்கு ரொம்ப பழகுனது மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் எதுவுமே சொல்லலாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்போ அப்படின்னு நைட் டைம் தான். ஸோ நம்ம டேங் தான், நான் பைக் ரைட் போகிறேன், வரியா? பைக் ரைடா? போகலாமே அப்படின்ட்டு நம்ம ஜகு கூட வரோம். ஸோ அப்போ நம்ம டேங் ஹெல்மெட் போட்டு தான் இருக்கேன். ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கடி ஹெல்மெட் போட்டு பின்னாடி ஏறி உட்கார. ஸோ நம்ம டேயாங்க பைக் ஓட்டுறோம். ஸோ நம்ம ஜங்குக்கு வழக்கம் போல் அப்படியே ஏறி உட்காந்துட்டு அவனை அப்படியே டைட்டாக பேக்கப் பண்ணுறான். ஸோ நம்ம டேயாங்க்கு அது ஒரு மாதிரி இருக்குது.
அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் ஒரு மாதிரி இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படி டைட்டாக க்ரிப்பாக ஹக் பண்ணிவிட்டு, எவ்வளோ நாளாச்சிட்டேன் அவனை இப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வந்து, நம்ம இப்படி அடிக்கடி பைக் ரைட் போவோமா? போவோமே, நிறைய வாட்டி போயிருக்கோம். இதே மாதிரி ஒரு பைக் ரைடு அப்போ தான் உனக்கும் எனக்கும் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் தான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன். நீ 2 டேஸ்லேயே கண்ணை முடிச்சிட்ட. என்ன நினச்சி நீ ரொம்ப பதறின. அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் என் வீட்டில் கூட ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நீயும் நானும் கொஞ்சம் தள்ளி இருக்க ஆரம்பித்தோம். ஏன்னா உனக்கு என்ன மறந்துடும்னு உனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சுட்டேன். நம்ம எல்லா டேஸையுமே கலந்து வந்துட்டோம். ஆனால் அந்த 2 வீக்ஸ் உன் கூட மட்டும்தான் நான் இருந்தேன். அந்த மெமரிஸில் என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் அந்த மெமரிஸ் எனக்கு இல்லையே, அது எனக்கு தெரியும். ஆனால் உன்னால் அந்த மெமரிஸ் எல்லாம் சுமந்துட்டுருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கும் சேர்த்து தான் நான் சுமக்கிறேன்ல. நம்ம மெமரிஸ் என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வர லைஃப்பில் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்ட்டு அவன் நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம டியாங்குமே ஒரு கையை வச்சு அவனோட கையை லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்டு அவனுடைய பைக் ஓட்டுறான். ஸோ அப்படியே டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டியாங்கு ஜங்குக்கும் ஒன்றா தாண்டா இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு நம்ம டியாங்கு மேலே அவ்வளோ லவ், அவ்வளோ கேர். அவனை பார்த்து ஒன்றும் பண்ணுறான் நம்ம டியாங்குக்காக. ஸோ டியாங்குமே அவன் என்னெல்லாம் பண்ணுறான்றதை பார்க்குறான். நம்ம டியாங்குமே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ ஒன்டே நம்ம ஜங்குக்கு தான் டியாங் சொல்லு ஜங்குக், ஒரு எடுத்துக்கலாமா? என்ன இடத்துக்கு? அது உனக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்ச இடம், போகலாமா? போகலாம். ஆனால் நீ எதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ மறந்ததில் அதுவும் ஒன்றுட்டேன். உனக்கு என்ன தான் ஞாபகம் வரல, அதுவாது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம், வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம டியாங்க கூப்பிட்டுட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நம்ம டியாங்க ஒன்றுமே புரியல எங்கே போகிறோன்னு. ஸோ நம்ம ஜங்கு கூட பைக் ஸ்டாப் பண்ணிவிட்டு வா உள்ள போகலாம், சின்ன இடம் இது, பாடா அப்படின்ட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம டியாங் தான் ரொம்ப நார்மலாக உள்ளே வரான். ஸோ வந்தோடனே அங்கே மியூசிக் ப்ளே ஆகுது. ஸோ நம்ம டியாங் இப்போ எப்படி இருக்கான்னா, அவனோட ஹேர்ஸில் நல்லா வளர்ந்துருக்கு நம்ம ஜங்குக்குமே தான். ஸோ நம்ம டியாங் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு ஒயிட் கலரில் போட்டிருக்கான், ஒயிட் பேண்ட் அண்ட் ஷர்ட். ஸோ 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் தான் ஏறி இருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஸோ நம்ம டியாங் லைட்டாக ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். ஸோ நம்ம டியாங் தான் ஒன்றுமே புரியாமல் இருக்கான். கையை கொடு ஜங்குக், கையை கொடு டியாங் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டியாங்கும் அப்படியே அவனோட கையை நம்ம ஜங்கு கையோட கோர்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கே அவனோட கையை எடுத்து நம்ம ஜங்குவோட ஹிப்பில் பிடிக்க வைக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனோட ஷோல்டரில் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோவாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மியூசிக் ப்ளே ஆகுது. நம்ம டியாங்கு இதுக்கு முன்னாடி இது எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்குது. ஸோ அங்கே நிறைய பேர் அந்த ஸ்டேஜ் கீழே நின்றுட்டு எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நம்ம டியாங் அவனை அறியாமல் அவன் அப்படியே நம்ம ஜங்குக்கு தூக்கி சுற்றி அப்படி நிற்க வச்சுட்டு அவனை 2 தடவை மேலே சுற்றி விட்டு அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே டான்ஸ் ஆடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் உனக்கு மெமரிஸ் தான் மறந்துச்சு போல், டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கே, எனக்கு தெரியலை நான் எப்படி இந்த டான்ஸ் ஆடுறேன்னு. எனக்கு இந்த டான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நீயும் நானும் இதே மாதிரி இதே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு சுற்றிட்டு நம்ம டியாங்கோட கையில் வந்து விழுகிறான். ஸோ நம்ம டியாங் அப்படியே பிடிச்சிட்டு ஜங்குக் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லு அப்படின்ட்டு நம்ம டியாங்கோடைய ஜங்குக்கு நிற்க வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவன் கையை வச்சு அவனை சுற்றி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். சொல்லிட்டேன், என்ன விஷயம்? எனக்கு பழசு எதுவும் ஞாபகம் வராதுன்னு எனக்கு தெரியும். நான் இது
இதுக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ணனா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. டேஹாங், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. புதுசாக தான் சொல்கிறியா? புதுசானா ஐ லவ் யூ ஜங்குக். ஸோ நம்ம ஜங்குக் அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், அப்படி நிற்கிறான். என்னாச்சு? என்ன திடீர்னுலாம் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளாக சொல்ல தோணிகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒன்று மறந்துடுச்சு தான். ஆனால் நீ என்கிட்ட பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லவ் இதுக்கப்புறம் நான் யாரை லவ் பண்ணாலும் எனக்கு கிடைக்காது. உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிறது ஒரு பியூரான லவ். எனக்கு அதை மிஸ் பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு இது லைஃப் டைம் ஃபுல்லாக வேணும். ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக் கூட லைட்டாக கண்ணு கலங்கி ஐ லவ் யூ டூ டைம். நான் நினச்ச மாதிரி உன்னை திருப்பி நான் லவ் பண்ண வச்சிட்டேன் பார்த்தியா? ஆமாம், வச்சிட்டேன். ஆனால் எனக்கு தான் ஞாபகம் இல்லை. ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டியாங்க கிஸ் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான்டா, இந்த பார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ மீன் இந்த மூவி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டோரி எப்படி போயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்கடா. ஸோ அவ்வளோதான்டா, டாடா பாய்.